ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு கெப்ரியல் தேவதாஸ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். கடந்த ஏப்ரல் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விவசாயி கல் இறக்கிட்டதாக கூறப்பட்டு அவர் மேலே ஒரு ஷூட் அவுட் நடத்தப்படுது. யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சப் இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. ஸோ இந்த கேஸை விசாரிக்கும் போது அந்த நீதிபதி அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட அண்டை மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே கல் லீகலாக இருக்கும்போது நீங்கள் தமிழ்நாட்டிலையும் லீகல் பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரியான ஒரு அட்வைஸும் கொடுக்குறாரு. ஸோ இந்த அட்வைஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெவலப்மெண்ட்டும் கூட. ஆலங்குளம் பகுதியை சேர்ந்த எஸ்ஐ ராஜா அப்படின்றவர் பார்த்தோம்னா, சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு விவசாயியை ஷூட் பண்ணிடுறாரு. யாருக்குறைய 4 times அவர் ஷூட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஒரு சாதாரண விஷயத்துக்காக தான். அந்த விவசாயியை பொறுத்தளவில் கல் இறக்குறாரா இல்லைன்னா பதனி இறக்குறாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுது. ஸோ அதை ஒட்டி ஒரு வாக்குவாதமும் நடக்குது. அப்புறம் அது மோதலாக மாதிரி இசக்கி ராஜா அப்படின்ற அந்த எஸ்ஐ பார்த்தோம்னா ஷூட் பண்ணிடுறாரு. பெரிய கொந்தளிப்பு அந்த பகுதி மக்கள் மத்தியில் அது ஏற்படுத்துது. தமிழ்நாடு முழுக்க பெரிய ஒரு இஷ்யூவாக மாறுது. போலீஸ் அட்ராசிட்டிஸ் பற்றிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி காவலர்கள் அவங்களோட அதிகாரத்தை அத்துமீறி பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள் வைக்கப்படுது. இப்போ இந்த வழக்கு ஹைகோர்ட்டுக்கு விசாரணைக்கு வரும்போது ஜட்ஜு பார்த்தோன்னா சில முக்கியமான விஷயங்களை பேசுகிறார். அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ கல்லோட மருத்துவ குணங்கள் என்ன, கல்லால் என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்ற விஷயங்களெல்லாம் கரெக்டாக ஆராய்ந்து ஒரு அறிக்கையாக அதை சப்மிட் பண்ணலாம். அந்த அறிக்கையை பேஸ் பண்ணி கல்லை லீகலைஸ் பண்ணலாமா வேண்டாமான்ற முடிவெடுக்கலாம் அப்படின்ற ஒரு 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 ஐடியா ஒன்று அவர் கொடுக்குறாரு. அதுபோக அவர் போலீஸ்காரங்களோட செயல்பாடை பற்றி பேசும்போது காவல்துறை அதிகாரிகள் பண்ணக்கூடிய விஷயங்கள் பார்த்தோன்னா, மதுபானங்கள் விற்கக்கூடியவங்களோட அந்த சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவதற்கு உதவக்கூடிய ஒரு விஷயமா தோணுது பார்க்கும்போது அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் கல் விற்பனையை நம்ம லீகலைஸ் பண்ணியாச்சுன்னா விவசாயிகளுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற பாயிண்ட்டையும் சொல்கிறது. முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இப்போ ஏற்கனவே விவசாயம் பெரிய ஒரு பின்னடைவை சந்திச்சுட்டு இருக்கு. விவசாயிகளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் கிடச்சிதுன்னா பெரிய ஒரு விஷயமா இருக்கும். சென்னையை தாண்டி மற்ற கிராமப்புற பகுதிகளுக்கு அது ஒரு பெரிய ஒரு பூஸ்டை கொடுக்கும். ஸோ அந்த விஷயத்தையும் அவர் சொல்கிறார். அதுபோக புதுச்சேரி, கேரளா, அப்புறம் இந்த மாதிரியான பகுதிகளெல்லாம் கல் லீகலாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இங்கேயும் ஏன் இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்தையும் அவர் பேசுகிறார். ஸோ முக்கியமான நிறைய விஷயங்கள் பேசுகிறார். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இப்போ ஜட்ஜ் அவர்கள் பேசுனது ஒன்றும் புது நியூஸ் கிடையாது. எல்லாருக்கும் தெரிஞ்ச நியூஸ் தான். நம்ம பார்வையாளர்களுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒரு ஜட்ஜ் அவர்கள் வாயிலிருந்து வரும்போது அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. இப்போ நானோ நீங்களோ பேசணுன்னா, ஒரு அரசியல்வாதி பேசினா அதுக்கு பெரிய வேல்யூ இருக்காது. கேப்ரியலுக்கு ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவ் இருக்கும்பாங்க, விவரம் தெரியாதும்பாங்க. ஆனால் ஒரு ஜட்ஜு சொல்லும்போது அதுக்கு ஒரு பெரிய ஒரு வெயிட்டேஜ் இருக்குது. அந்த விஷயம் இப்போ கிடச்சிருக்கு. இப்போ சீமான் அவர்கள் மட்டும்தான் பொலிட்டிக்கலாக அந்த இஷ்யூவை பேசிக்கிட்டே இருந்தார். நிறையா நேரங்களில் அதை கேலி செய்கிறதும் அதை சீரியஸாக எடுக்காமல் போகிறதும் இருக்கிறத பார்க்க முடியும். இப்போ ஒரு ஜட்ஜு பேசும்போது அதுக்கு பெரிய ஒரு வெயிட்டேஜ் கிடச்சிருக்கு. என்னை பொறுத்தளவில் கல்லை லீகலைஸ் பண்ணுறது கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் பெரிய ஒரு அரசியல் மாற்றம் நடந்திருக்கு. அரசியல் மாற்றம் நடந்ததுக்கப்புறம் மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, களத்துலையும் பெரிய மாற்றங்கள் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இப்போ டாஸ்மார்க்கில் போய் சண்டை போடுறாங்க, 10 ரூபா ஏன் எக்ஸ்ட்ரா வாங்குறீங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தளவில் அரசியல் மாற்றம் நடந்தாச்சு. புது அரசு வந்துச்சுன்னா கீழேயும் மாற்றங்கள் இருக்கணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. 20 இயர்ஸாக அவங்க எதுவும் கேட்கல. 20 இயர்ஸாக இதே மாதிரி நிறைய பணம் கொடுத்துட்டு தான் இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ அரசியல் மாற்றம் நடந்தனால எல்லாம் மாறணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி கரண்ட் கட் ஆச்சுன்னா ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. வேறு சில பிரச்சனைகள் வரும்போதும் சண்டைக்கு போகிறது, இந்த விஷயங்கள்லாம் பார்க்க முடியும். அந்த வகையில் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கல்லை லீகலைஸ் பண்ணக்கூடிய வேலைகளையும் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா ஒன்று, டாஸ்மாகில் இருக்கக்கூடிய மதுபானங்கள் ரொம்ப மோசமான தரமற்ற பொருட்கள் மதுபானங்களாக இருக்குது. அதை அநியாய விலைக்கு வித்துட்டு இருக்காங்க. பெரிய லெவலில் டேக்ஸை வசூல் பண்ணி அநியாய விலைக்கு வித்துட்டு இருக்காங்க. ஸோ மக்கள் பார்த்தோம்னா ஒன்று அவங்களோட ஹெல்த் டேமேஜ் ஆகுது, 2வது அவங்க சுரண்டப்படுறாங்க. இதை ஸ்டாப் பண்ணணும்னா கல் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கல்லை லீகலைஸ் பண்ணியாச்சுன்னா நீங்கள் பாட்டுக்கு பிடிச்ச ரேட்டுக்கு டாஸ்மார்க் மதுபானங்களை விற்க முடியாது. ஏன்னா கல் லீகலாக இருக்கும்போது நீங்கள் அநியாய விலைக்கு டாஸ்மார்க்கில் விற்றீங்கன்னா மக்கள் இதை வாங்காமல் அங்கே போயிடுவாங்க. அது அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் அதிக விலைக்கு டாஸ்மார்க் மதுபானங்கள் விற்றீங்கன்னா கல்லோட ரேட்டும் அதிகமாகிடும். ஸோ அப்போ நீங்கள் கம்மி பண்ண வேண்டியது இருக்கும்.
அவங்களோட போட்டி போனால் நீங்களும் உங்கள் ரேட்டெல்லாம் கம்மி பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால் அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும், விவசாயிகளுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டேட்டா எடுத்துக்கிட்டோம்னா, தமிழ்நாடு அரசு மற்ற தென்னிந்திய மாநிலங்களை விட மதுபானங்கள் வழியாக அதிகமான வருமானத்தை ஈட்டிட்டு இருக்காங்க ஒவ்வொரு வருஷமும். ஏறக்குறைய 50,000 கோடி ரூபா ஒவ்வொரு வருஷமும் தமிழ்நாடு அரசுக்கு வந்துட்டு இருக்கு. இதே இது நீங்கள் கர்நாடகா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏறக்குறைய 40,000 கோடி ரூபா, ஆந்திரா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏறக்குறைய 30,000 கோடி ரூபா, கேரளா எடுத்துக்கிட்டோம்னா ஏறக்குறைய 20,000 கோடி ரூபா. ஸோ உள்ளதுலேயே அதிகமாக மக்கள்கிட்ட இருந்து மதுபானங்கள் வழியாக சுரண்டல் எங்கே நடக்குதுன்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் நடக்குது. இப்போ நான் இதை சொல்லும்போது நீங்கள் யோசிக்கலாம், தமிழ்நாடோட பாப்புலேஷன் அதிகம், தமிழ்நாடோட மக்கள் தொகை அதிகமாக இருக்கும்போது மதுபானங்கள் வழியாக வரக்கூடிய லாபமும் நேச்சுரலாக அதிகமாக தானே இருக்கணும், அதில் என்ன பெரிய தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அது ஒரு நியாயமான கேள்வி தான். பட் அந்த ஆங்கிள்லேருந்து நீங்கள் பார்த்தாலுமே கூட இப்போ பெர் கேபிட்டா இன்கம்னா என்ன? தனிநபர் வருமானம். ஒரு இண்டிவிஜுவலுக்கு எவ்வளோ வருமானம் அப்படின்றது. இப்போ ஜிஎஸ்டிபிலாம் பார்த்தோம்னா ஒரு ஸ்டேட், ஒரு நாட்டோட இன்கம்மை நம்ம பார்க்கணும். பட் பெர் கேபிட்டா இன்கம்னா ஒரு தனிநபர் வருமானம். அதை வச்சு தான் நம்ம ஒரு நாட்டோட மக்கள் எந்த அளவுக்கு செழிப்பாக இருக்காங்கன்றதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா பெர் கேபிட்டா ஆனுவல் லிக்கர் ரெவென்யூ கான்ட்ரிபியூஷன் இருக்கு. பெர் கேபிட்டா ஆனுவல் லிக்கர் ரெவென்யூ கான்ட்ரிபியூஷன் இருக்கு. ஒவ்வொரு மனிதனும் மதுபானங்கள் அருந்துவதற்கு எவ்வளோ பணத்தை ஒரு வருஷத்துக்கு செலவழிக்கிறான். ஸோ ஆவரேஜாக தமிழ்நாட்டில் கூடிய மக்கள், ஒரு சராசரி தமிழன் 6,230 கோடி ரூபாய் செலவழிக்கிறான் ஒரு வருஷம். இதே இது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன், கர்நாடகாக்காரன் 5,805 ரூபா தான் செலவழிக்கிறான் ஒவ்வொரு வருஷமும். கர்நாடகாக்காரன் கேரளாக்காரன் 5,288 ரூபா தான் செலவழிக்கிறான். ஆந்திர பிரதேஷ்காரன் ஒரு வருஷத்துக்கு 5,398 ரூபா தான் செலவழிக்கிறான். ஸோ ஆந்திராக்காரனையும் தமிழ்நாட்டுக்காரனையும் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டுக்காரன் ஏறக்குறைய ஒவ்வொரு வருஷமும் 1,000 ரூபா எக்ஸ்ட்ரா செலவழிக்கிறான். ஸோ பாப்புலேஷன் அதிகமாக இருந்தாலுமே கூட தனிநபர் ஸ்பெண்டிங்கை பார்க்கும்போது ஒரு சராசரி ஆந்திர பிரதேஷ்காரனை விட நம்ம ஏறக்குறைய 1,000 ரூபா எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்மளை பெரிய லெவலில் மொட்டை அடிச்சிட்டு இருக்காங்க. இது இருக்கக்கூடாது. அப்போ கள்ள லீகலைஸ் பண்ணியாச்சுன்னா இந்த விஷயங்கள்லாம் கம்மியாகும். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, இது ஏகப்பட்ட ஒரு பெரிய நெட்வொர்க்கே இருக்கு. நீங்கள் இப்போ டாஸ்மாக் கையில், அரசு கையில் ஒரு மொனோபோலி இருக்கு. அரசு மட்டும்தான் மதுபானங்களை விற்க முடியும். அதுவும் எப்படி விற்கிறாங்க? அநியாய விலைக்கு விற்கிறாங்க. அநியாய விலைக்கு நீங்கள் மதுபானங்களை விற்றீங்கன்னா என்ன ஆகும்? மக்களுக்கு நஷ்டம் ஏற்படும். ரெண்டாவது, இப்போ நீங்கள் 200 ரூபாய்க்கு மதுபானங்களை விற்கிறீங்கன்னா 50 ரூபாய்க்கு கள்ளச்சாராயம் விற்க ஆரம்பிச்சிருவான். ஏன்னா நீங்களும் ஒரு மார்க்கெட் கிரியேட் பண்ணி கொடுக்குறீங்க. இப்போ நீங்கள் நியாயமான விலைக்கு மதுபானங்களை விற்றீங்கன்னா கள்ளச்சாராயம் வராது. ஆனால் நீங்கள் அநியாய விலைக்கு மதுபானங்களை விற்கும் போது நல்ல மார்ஜின் வச்சு கள்ளச்சாராயம் வித்தரலாம். 20 ரூபா ஒர்த்து உள்ள கள்ளச்சாராயத்தை 50 ரூபாய்க்கு நீங்கள் வித்தரலாம். மக்களும் ரிஸ்க் எடுத்து அதை குடிப்பாங்க. ஏன்னா 200 ரூபாய் போய் நான் இங்கே செலவழிக்கணும், அதுக்கு 50 ரூபாய்க்கு நாங்கள் குடிச்சிக்கலாம்பாங்க. ஒன்று, அப்போ பெரிய லெவலில் பாதிப்புகள் ஏற்படுது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் மாதிரியான சம்பவங்கள் ஏற்படுது. ரெண்டாவது, கள்ளச்சாராயத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் நிறையா செலவழிக்க வேண்டியிருக்கும். போலீஸ்காரங்களை நியமிக்க வேண்டியிருக்கும், அவங்கள வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும், தேவையில்லாத வெட்டி வேலையை நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரியான ஹெல்தியான ஆல்டர்னேட்டிவை உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா இந்த செலவெல்லாம் உங்களுக்கு இருக்காது. அதுபோக நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான தமிழர்கள் இந்த மோசமான மதுபானங்களை குடிச்சு அவங்களோட லைஃப்பை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட ஹெல்த்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. லிவர் டேமேஜ் ஏற்படுது, ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கு. ஸோ நம்மளோட ஹெல்த்தும் ரொம்ப டேமேஜ் ஆகுது. பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது உடல்லையும் நிறைய ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கு. அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா, அரசு மக்கள்கிட்ட இந்த மாதிரி பணம் வசூல் பண்றது, மதுபானங்களை விற்று பணம் வசூல் பண்றது அதை விட கேவலமான ஒரு விஷயம் கிடையாது. நீங்க நல்ல முறையில் சம்பாதிக்கணும். இப்போ நம்ம நேர்மையா இருக்கணும்னு எல்லாம் சொல்றாங்கல்ல, அப்போ அரசும் நேர்மையான முறையில் தான் பணம் சம்பாதிக்கணும். இந்த மாதிரியான தவறான முறையில் பணம் சம்பாதிக்கக்கூடாது. 50,000 கோடி ரூபாலாம் சம்பாதிக்கக்கூடாது, ரொம்ப ரொம்ப தப்பு. அதுபோக எக்ஸ்ட்ரா கணக்கிலே வராத 10 ரூபாலாம் வாங்குறது, அப்புறம் பிடிஆர் சொன்ன மாதிரி கணக்கிலே வராத ஆயிரக்கணக்கான கோடி ரூபா பணம்லாம் இருக்கு. இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் சரி பண்ணணும்னா முதல் ஸ்டெப் என்னன்னா, நீங்கள் கல்லை லீகலைஸ் பண்ணலாம். இப்போ ஏதோ நான் கல்லை ப்ரொமோட் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. எல்லாரும் கல் குடிக்கணும்னு நான் சொல்ல வரல. குடிக்கக்கூடியவங்க நிறையா இருப்பீங்க, குடிப்பழக்கம் இருக்கக்கூடியவங்க இருப்பாங்கல்ல கண்டிப்பாக. அவங்க கல்லை ஒரு ஆல்டர்னேட்டிவாக பார்க்கலான்னு சொல்கிறேன். நீங்கள் நைட்டானா குடிக்கக்கூடியவங்களுக்கு பழக்கம் இருக்குன்னா நீங்கள் கல்லை ஒரு ஆல்டர்னேட்டிவாக பார்க்கலாம்.
அதை ஒரு நல்ல ஒரு மாற்றா பார்க்கலாம். நீங்க போய் குடிங்கன்னு நான் சொல்ல வரல, ஏன்னா கல்லையும் ஆல்கஹால் தான் இருக்கு. நிறைய பேருக்கு அது புரியறது இல்லை. கல்ல சில ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்கலாம், பட் அதுல ஆல்கஹாலும் இருக்கு. கல்னா என்னன்றது நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும். நம்ம ஆட்கள் கமெண்ட்லாம் போடும்போது கல் உடம்புக்கு நல்லது உனக்கு தெரியுமாடா, அதெல்லாம் ரைட்டு. ஆனா அதுல ஆல்கஹால் இருக்கு கல்ல, பட் கம்மியான பர்சன்டேஜ்ல இருக்கும், 3-4% இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பதனியில ஆல்கஹால் இருக்காது, ஆல்கஹால் கண்டென்ட்டே இருக்காது. அது ஒரு ஸ்வீட்டான ஒரு ட்ரிங்க் அது. ஆனா கல்ல ஆல்கஹால் இருக்கு. ஸோ ஆல்கஹால் இருக்குன்னா டெஃபினட்டா உங்களுக்கு லிவருக்குலாம் டேமேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா என்னோட பாயிண்ட் என்னன்னா, டாஸ்மாக்ல இருக்கக்கூடிய மதுபானங்களோட ஒப்பிடும்போது கல் பெட்டர், இதை விட ரொம்ப பெட்டர் அது. ரெண்டாவது, விவசாயிகளுக்கு அது ஒரு வருமானத்தை ஈட்டி கொடுக்கும். இப்போ உட்கார்ந்துட்டு இங்கே அரசியல்வாதிகள் நல்லா சாப்பிட்டு இருக்காங்க டாஸ்மாக் வழியாக வரக்கூடிய வருமானத்தை யூஸ் பண்ணி. அது போக அரசுக்கு ஈஸியாக ஒரு 50,000 கோடி ரூபா ரெவன்யூ கிடைக்குது. அதை யூஸ் பண்ணி இலவசங்கள் அது பணத்தை வேஸ்ட் பண்ணுறது. இந்த வேலைகள்லாம் பார்க்காம விவசாயிகளுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கலாம், நமக்கும் உடம்புக்கு நல்லது. அப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த மதுபானங்களால் வரக்கூடிய ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கு பாருங்க. அப்புறம் நீ அதிக ரேட்டுக்கு விற்கிறது, அதுக்கப்புறம் கள்ளச்சாராயத்தை கண்ட்ரோல் பண்ணுறது, அதெல்லாம் ஸ்டாப் ஆகிடும். இப்போ இது வருதுன்னு வச்சுப்போம், கல் வருதுன்னு வச்சுப்போம், அதுக்கப்புறம் எது கள்ளச்சாராயத்துக்கு அங்கே வேலை? கள்ளச்சாராயம் ஹெல்தியும் கிடையாது, டேஞ்சரஸ். அது ஏறக்குறைய அதே ரேட்டில் கல்லையும் வாங்கிடலாம். அப்போ மக்கள் கல்லே குடிச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கிறதால நான் கல்ல ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக சொல்கிறேன். நம்ம பொருளாதாரத்துக்கும் நல்லது, தமிழர்களுக்கும் அது நல்லது, அரசுக்கும் லாங் ரன்ல நல்லது. ஸோ அதனால் இப்போ ஒரு புது கவர்மெண்ட் இருக்காங்க, அவங்கக்கிட்ட இந்த கோரிக்கைகளை முன்வைக்கிறது கரெக்டாக இருக்கும். அதுக்கான ஒரு பிள்ளையார் சொல்லியை போட்டது நம்ம ஜட்ஜ் அவர்கள் அதை பண்ணியிருக்காரு. ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காரு, பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இது அவங்க செயல்படுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ சமீபத்தில் கூட என்ன நியூஸ் வருது அப்படின்னா, டாஸ்மாக்லேருந்து வருவாயை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்திகள் தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இவங்க இந்த விஷயத்தை செயல்படுத்துவாங்க. இப்போ இவங்க அதை செயல்படுத்த மாட்டாங்க தான். ஏன்னா இப்போ இவங்களுக்குமே தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்டோட ரெவன்யூ எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய அளவில் நம்ம இதை சார்ந்திருக்கோம், டாஸ்மார்க்கை சார்ந்திருக்கோம். நம்ம ஆளுங்க கணக்கு பண்ணுவாங்க, தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த ஜிஎஸ்டிபியில் ஒரு 2% தான் டாஸ்மார்க்லேருந்து வருது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் தப்பான கணக்கு. நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ரெவன்யூ எடுத்து பார்க்கணும். எஸ்ஓடிஆர்மாங்க, ஸ்டேட்ஸ் ஓன் ரெவன்யூ ரிசோர்ஸ்மாங்க. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ரெவன்யூ எடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் மதுபானங்கள் அது கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸ்டேட்டோட ரெவன்யூ பெரிய அளவில் மதுபானங்களை நம்பி தான் இருக்குது. நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒன்றும் பெரிய ரெவன்யூ சோர்ஸ்லாம் கிடையாது. ஜிஎஸ்டிலாம் கொண்டு வந்ததுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பெரிய வாய்ப்பெல்லாம் கிடையாது. அதனால் பெரிய லெவலில் இதை நம்பி இருக்காங்க. அதனால அது வழியாக வரக்கூடிய ரெவென்யூ கம்மியாகிறத டெஃபினட்டாக ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் விரும்ப மாட்டாங்க, அவங்க அதுக்கு தடையாக தான் இருப்பாங்க. பட் நம்ம இந்த மாற்றங்கள்லாம் வேணும்னு கேட்கணும். மக்களுக்கு இது நல்லது, அப்போ மக்கள் இந்த விஷயங்களை கேட்க ஆரம்பிக்கணும். அது மக்களோட உடலுக்கும் நல்லது, நம்ம பொருளாதாரத்துக்கும் நல்லது, நம்ம சொசைட்டிக்கும் நல்லது, நம்ம விவசாயிகளுக்கும் நல்லது. இப்போ பார்த்தோம்னா, இப்போ நான் பார்க்கும்போதே எனக்கு தெரியுது, இப்போ அமைச்சர் கூட பேசும்போது நாங்கள் ஒரு பெரிய ஒரு புரட்சியை பண்ணியிருக்கோம், புரட்சியாக பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டோம், நிறைய ஊழலாம் நடந்துட்டு இருந்தது, இது ஒவ்வொரு கேஸுக்கும் ஏதோ தொகையெல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறேன். இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ அங்கே ஊழல் நடந்ததுன்னு நமக்கு தெரியாது, ஆனால் அங்கே ஊழல் நடந்துட்டு இருக்கு, அதை நீங்கள் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டோன்னு சொல்கிறீங்க. நாளைக்கு திருப்பி அது நடந்தாலும் எனக்கு தெரியாது, ஏன்னா அது என் பார்வைக்கு அப்பாற்பட்டு அது நடந்துட்டு இருக்கு. இப்பயுமே நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா, நாங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டோம், ஊழல் நடந்துட்டு இருந்தது, அதை ஸ்டாப் பண்ணிட்டோன்றீங்க. இது யார் செஞ்சாங்க, இந்த ஊழலுக்காக நீ யாரை தட்டிக்க போறீங்க? ஏன்னா ஊழல் நடக்குதுன்னா கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் அங்கே யார் பாக்கெட்டுக்கோ போயிருக்கும். அப்போ அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும், சில பேர் தண்டிக்கப்படணும். பட் நீ அதெல்லாம் பண்ணல. பட் நான் அந்த இடத்துல பெரிய மாற்றம் கொண்டு வந்துட்டேன்னு நீங்கள் சொல்றீங்க. என்னோட கேள்வி என்னன்னா, நேற்று ஊழல் நடந்தது எனக்கு தெரியாது, நாளைக்கு திருப்பி அதே ஊழல் நடந்தாலும் எனக்கு தெரியாது, ஏன்னா இது என் முதுகு பாடு நடக்கிற விஷயம், எனக்கு தெரியாது. நான் என்ன கேட்குறேன், என் கண்ணு முன்னாடி ஒரு ஊழல் நடக்குது, ஒவ்வொருத்தன் கண்ணு முன்னாடி நடந்துட்டு இருக்கு. இப்போ நிறைய பேர் குடிக்கிற பழக்கம் இருக்கலாம், பட் நீங்கள் டாஸ்மார்க் வாசல்ல இருந்து அங்கே வரவங்ககிட்டலாம் கேளுங்க, வாங்கிட்டு இருக்கும்போது 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்களா இல்லையா, இன்னைக்கு வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பேக்ரவுண்டில் நடக்கக்கூடிய ஊழலை ஸ்டாப் பண்ணுறதெல்லாம் ரைட்டு. ஏன் ஒவ்வொரு தமிழனையும் பாதிக்கக்கூடிய, ஒவ்வொரு தமிழனும் இல்லை, எப்படி ஒரு 1/4 பங்கு தமிழர்கள் குடிப்பாங்கன்னு நினைக்கிறேன், 10% குடிப்பாங்கல்ல, 10ல் ஒரு தமிழன் பாதிக்கப்படுறான் இந்த எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்குறதால. அதை ஏன் நீங்கள் ஸ்டாப் பண்ண மாட்டேங்கிறீங்க?
இதை பண்ண முடியுது, ஏன் பண்ண முடியல? இல்ல அந்த பேக்ரவுண்ட்ல நடந்துட்டு இருக்க ஊழலுமே ஸ்டாப் பண்ணாதான் வந்து எப்படி நம்ப முடியும்? ஏன்னா இவங்க 10 ரூபா வந்து வாங்குறது இல்லைன்னு தான் சொல்றாங்க, இங்க பவர் கட் இல்லைன்னு தான் சொல்றாங்க. ஸோ எந்த பிரச்சனையும் அதுதான் நான் சொல்ல வரேன், என் பாயிண்டே அதுதான். அதை என்னால் வெரிஃபையே பண்ண முடியாது. இப்போ நீங்க தப்பு செஞ்சவனை தண்டிக்கிறீங்கன்னா கூட எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஒரு பெரிய ஊழல் நடந்திருக்கு, அதுல சம்மந்தப்பட்டவங்க இன்னார் அவங்களெல்லாம் நாங்க கடுமையா தண்டிப்போம் அப்படின்லாம் சொன்னா கூட எனக்கு புரிஞ்சுக்க முடியாது. அதெல்லாம் எதுவுமே சொல்ல. பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துட்டோன்றீங்க, ஊழல் நடந்ததை ஸ்டாப் பண்ணிட்டோன்னு சொல்றீங்க, அதோட நிப்பாட்டிக்கிறீங்க. ஆனா என் கண்ணு முன்னாடி நடக்கிற ஊழல் நீங்க ஸ்டாப் பண்ண மாட்டேங்கிறீங்க. டாஸ்மார்க் பிரச்சனை என்னன்னா, நீங்க அவுட்லெட்ஸ் எல்லாம் மூடிட்டோன்றீங்க. இப்போ எங்க வீட்டு பக்கம் இருக்கு, ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லயே இருக்கு, அதாவது மூடல. ஏதோ 70 மீட்டர்ஸ்குள்ள இருந்தால் மூடுவாங்களா? கண்டிப்பாக அது 200 மீட்டர்ஸ்குள்ள இருக்கும், 200-300 மீட்டர்ஸ்குள்ள இருக்கும். அப்போ டெக்னிக்கலாக அதை மூடணும், அதை மூடல. ஸோ என்னன்னா, நீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லும்போது 717 டாஸ்மார்க்கும் மூடிட்டோம்னா அது நிஜமாவே மூடினாங்களா இல்லையான்றதை வெரிஃபை பண்றதுலாம் கஷ்டம், ஏன்னா நம்ம சாமானியர்கள். ஆனால் என் கண்ணு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, அதை நீங்க ஸ்டாப் பண்ண மாட்டேங்கிறீங்க. இதெல்லாம் நான் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, இந்த திராவிட கட்சிகள் தங்க முட்டை போடக்கூடிய ஒரு வார்த்தை ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இது தங்க முட்டை போடக்கூடிய வாத்து. இத மக்கள் நலன்ல விருப்பம் இருக்கக்கூடிய அரசா இருந்தா இந்த வாத்தை கொன்றணும். ஏன்னா தங்க முட்டை போடுற வாத்தால தமிழ் மக்களுக்கு ஆபத்து. ஆனா இல்ல, இந்த தங்க முட்டை போடுற வாத்து அழகா இருக்கு, நிறைய தங்க முட்டை போடுது, எதுக்கு நம்ம கொண்டுட்டு பேசாம நம்மளே இதை டேக் ஓவர் பண்ணிடலாமே அப்படின்னு நினைச்சாங்கன்னா, அப்ப நீங்க மாற்று கிடையாது, மற்ற திராவிட கட்சிகள் மாதிரி தான் நீங்களும், ஜஸ்ட் another பார்ட்டி. ஸோ அது நடக்கக்கூடாதுன்னா நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணணும். எப்பவுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, தனி நபர்கள் நினைச்சு மாற்றத்தை கொண்டு வர முடியாது. மாற்றம் மக்கள்கிட்ட இருந்து வரணும். மக்கள் அழுத்தம் போட்டாதான் மாற்றம் வரும். இப்போ மக்கள் 10 ரூபா வாங்கக்கூடாதுன்னு சொல்லும் போது தான் ஒரு அழுத்தம் மேலே போகுது. இன்னும் எக்ஸ்ட்ரா அழுத்தம் போட்டால் வாங்க மாட்டாங்க. ரைட்ரா, ரொம்ப கெட்ட பேர் வருது, பேசாமல் விட்டுருவோம், நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல விட்டுலான்னு விட்டுருவாங்க. ஆனால் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா, மேலே இருக்கவங்க நாங்கள்லாம் புனிதமானவர்கள், தூய சக்தி, அதனால ஸ்டாப் பண்ணணும்னா அவங்க ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. கீழே இருந்து அழுத்தம் வந்தால் மட்டும்தான் அது ஸ்டாப் ஆகும். அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த கல் விவகாரத்தை பொறுத்தளவில் மக்களுக்கு அதில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. குடிக்கணுமா வேண்டாமான்னு கேட்டால் குடிக்க வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். நான் கல்லை ப்ரொமோட்டே பண்ணல. ஆனால் குடிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தால் கல் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அதனால அதை லீகலைஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். தேவையில்லாமல் இந்த ஸ்பிரிட்டை குடிக்கிறதுக்கு அதை குடிக்கலாம். ஸ்பிரிட்டை குடிச்சு உடம்பை கெடுத்துக்கிட்டு அதில் ஒரு பிரோஜனமும் கிடையாது. இதில் சில நியூட்ரிஷனும் உங்களுக்கு கிடைக்கும், சில பெனிஃபிட்ஸும் அதில் இருக்குது. ஸோ அதை பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஆனால் நம்ம அரசியல்வாதிகளுக்கு அதில் பணம் வராது, அரசுக்கும் அதில் பணம் வராது. அதனால அவங்க பயப்படுவாங்க அதை பார்த்து. இங்கே எனக்கு புரியாத விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே நம்மளோட அண்டை மாநிலங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே அந்த லிக்கரோட ப்ரைஸும் கம்மி. அங்கே ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸாக வந்து அங்கே கல்லும் லீகலாக இருக்குது, ஆனால் அங்கே ஃப்ரீ பீஸும் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க கிட்ட நம்ம என்ன பண்ணுறோம், தமிழ்நாட்டில் என்ன நடக்குதோ அண்டை மாநிலங்களே நடக்குதுங்கும் போது, ஸோ இங்கே மட்டும் ஏன் வெறும் பொருளாதாரம் வந்து டாஸ்மார்க்கை நம்பி மட்டுமே இருக்குதுன்னு சொல்கிறீங்க? ஏன்னா இங்கே நிறைய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே இருக்குது. இப்போ ஒருத்தன் எவ்வளோத்துக்கு எவ்வளோ முட்டாளாக இருக்கானோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ அந்த அலையில் மிளகா அரைப்பாங்க. இப்போ நான் இங்கே காட்டின மாதிரி டேட்டா காட்டினேன். தமிழ்நாட்டுக்காரன் வந்து ஒரு தமிழன் இருந்து இண்டிவிஜுவல் தமிழர்களை பொறுத்தளவு நம்ம அதிகமாக பே பண்ணிகிட்டு இருக்கோம். லிக்கருக்கு மற்ற ஸ்டேட்ஸை விட நம்ம அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு புத்திசாலிகளாக, எந்த அளவுக்கு அவேர்னஸோடு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் சிஸ்டம் பெட்டராக இருக்கும். இப்போ உங்கள் பாயிண்ட் என்ன, கேரளாவில் ரேட்டும் கம்மியாக இருக்குது, அங்கே ஹெல்த்தியான ஆப்ஷனும் இருக்குது அவனுக்கு. அங்கே தான் போய் குடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அல்கஹாலை போய் அந்த மதுபான கடையில் தான் போய் குடிக்கணும் அவசியம் கிடையாது. நீங்கள் கள்ளும் குடிக்கலாம், அந்த ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்கு. இந்த ஆப்ஷன் அங்கே இருக்குன்னா மக்கள் அதை பெறக்கூடிய அளவுக்கு அவங்க அவேர்னஸோட இருக்காங்க. நமக்கு அது கிடையாது. இப்போ பெரிய வளநாடுகளுக்கு போனால் இன்னும் நிறையா சலுகைகள் அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. அப்போ அவன் இன்னும் கொஞ்சம் கூட அவேர்னஸோட இருக்காங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அவேர்னஸாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சலுகைகள் அதிகமாக கிடைக்கும். உங்களுக்கு அவேர்னஸ் கம்மியாக இருக்க உங்களை வச்சு மிளகா அரைச்சு சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. தமிழர்களை பொறுத்தவரை அவ்வளோதான். நம்ம சொல்லிக்கலாம், நாங்கள் இந்தியாவிலேயே ரொம்ப வளர்ந்த ஸ்டேட், தமிழர்கள் பெரிய படித்தவங்க தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிக்கலாம். நம்மளை வச்சு நல்லா சம்பாதிக்கிறது அரசியல்வாதிகள் தான். நமக்கு இதில் ஒரு பிரோஜனமும் கிடையாது. இவங்க சொல்கிற இந்த 10% ஜிடிபி growth ஆச்சு பூச்சுன்னு என்னெல்லாமோ சொல்லுவாங்க. அதனாலலாம் எனக்கும் உங்களுக்கும் ஒரு பிரோஜனம் கிடையாது. எல்லாம் அரசியல்வாதிகளுக்கும் பெருமுதலாளிகளுக்கும் தான் அதில் யூஸ் இருக்கும். அதனால இதனால வரக்கூடிய பெனிஃபிட்ஸ்லாம் நமக்கு வரணும்னா நமக்கு அவேர்னஸ் வேணும். ஸோ இந்த டேட்டாவை பார்க்கும்போது மற்ற ஸ்டேட்ஸை விட நமக்கு அவேர்னஸ் கம்மின்னு தான் நான் பார்க்குறேன். நம்மளை இன்னும் ஈஸியாக ஏமாற்ற முடியும்.
நான் சொல்றேன், கேரளாலலாம் பெரிய பொலிட்டிக்கல் அவேர்னஸ் உண்டு அந்த மக்களுக்கு. நான் ரெகுலரா நிறைய தடவை கேரளாக்கெல்லாம் போயிருக்கேன். அங்கே ஒரு சின்ன பிரச்சனை வந்ததுன்னா மக்கள்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. தமிழ்நாட்டுக்காரங்க அங்கே போய் ஒரு கடையெல்லாம் போடுறது ரொம்ப கஷ்டம். நீங்க போடலாம், ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் உண்டு, எங்கே போகணும் எங்கே போகக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியும். நம்ம ஆட்களுக்கு ஒரு அவேர்னஸும் எதுவும் கிடையாது, பொருளாதாரம் குறித்த பார்வை கிடையாது. நம்ம பிஸ்னஸே பண்ண மாட்டோமே, பிஸ்னஸ் பண்ணுறதே ஒரு தப்புன்னு நம்ம ஆளுங்க பார்ப்பாங்க. அப்போ நமக்கு பொருளாதாரம், பிஸ்னஸ் பண்ணாதான் உங்களுக்கு பொருளாதாரம் குறித்த பார்வை வரும். ஒரு சொசைட்டிக்கு, ஒரு கம்யூனிட்டிக்கு பிஸ்னஸ் பண்ணாதான் பொருளாதாரம் குறித்த ஒரு பார்வை வரும், பணம் குறித்த பார்வை வரும், எப்படி பணத்தை ஸ்பெண்ட் பண்ணணும், எப்படி பணத்தை சேவ் பண்ணணும், பணம்னா என்ன அதெல்லாம் தெரியும். நமக்கு அதெல்லாம் கிடையாது. மாதம் எனக்கு 50,000 ரூபா சம்பளம் வரும், அப்போ நான் ஒரு 25,000 ரூபாய் கடன் வாங்குவேன், ஒரு வீடு வாங்குவேன், லேண்டு வாங்குவேன். அதுதான் என்னோட புத்திசாலித்தனமான இன்வெஸ்ட்மெண்ட். அதுக்கப்புறம் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுவேன், அதுக்கப்புறம் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் போடுவேன். இதை தாண்டி எனக்கு ஒன்றுமே தெரியாது, பணத்தை பற்றி ஒரு புரிதலும் கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க, பிரைவேட் செக்டரில் இருக்கும்போதும் கவர்மெண்ட் ஜாப் மாதிரியான பிரைவேட் செக்டரை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதனால இப்படி இருந்தோம்னா நம்மளை ஏமாத்திட்டு தான் இருப்பாங்க, நம்மளை கம்ப்ளீட்டாக வச்சு ஏமாத்திட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் சொன்னதுக்கு கேள்விக்கான பதில் இவ்வளோதான். அங்கே நிறையா இருக்குது, நமக்கு சலுகைகள் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா நம்ம ஏமாளிகளாக இருக்கும், வேற ஒன்றுமே கிடையாது. இப்போ அடுத்ததான் வந்து தமிழ்நாட்டில் வந்து பெரும்பாலான இடத்துல வந்து போய்கிட்டு இருக்க ஒரே விஷயம் என்னன்னா பவர் கட் இஷ்யூ தான். இன்றைக்கு வந்து நம்மளோட சிஎம் தொகுதியிலேயே வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுற அளவுக்கு வந்து அங்கே பவர் கட் போயிருக்கு. ஸோ அதற்கு விளக்கம் அளிக்கக்கூடிய அமைச்சர் அவர்கள் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து சில பேர் வந்து தூண்டுதல்னால வந்து இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நிறைய பக்கம் ஃபியூஸ் பிடிங்கிட்டு போயிடுறாங்க, ஒயரை வந்து கட் பண்ணி விட்டுறாங்க. இதை வந்து நாங்கள் சிசிடிவி மூலிமா வந்து நிறைய பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து மற்ற இடங்கள் நடக்கும்போது பொதுமக்கள் நீங்கள் தான் வந்து இதை வந்து கண்காணித்து இவங்களை வந்து தடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இது எப்படி பார்க்க? ரொம்ப தவறான ஒரு பதில். இப்போ பவர் கட் இருக்கான்னா இருக்கு. இன்ஃபேக்ட் பவர் கட் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம் தான். இது ஒன்றும் பெரிய ஒரு குத்தமாக நான் பார்க்கல. ஏன்னா பயங்கரமான வெயில் இருக்கு, 40 டிகிரிஸ்க்கு மேலே இருக்கு. இப்போ வெயில் அதிகமான நம்ம என்ன பண்ணுவோம், ஏசியை போட்டுருவோம், ஃபேனை போட்டுருவோம். ஏசி என்ன பண்ணுவோம், 18 டிகிரியில் வைப்போம். நார்மலாக 25ல் வச்சிங்கன்னா ஓரளவுக்கு கம்மியாக எலக்ட்ரிசிட்டி அது கன்சியூம் பண்ணும். 18ல் வச்சா எலக்ட்ரிசிட்டி அதிகமாக அது கன்சியூம் பண்ணுவோம். நம்ம 18 டிகிரியில் வச்சு நம்ம ஏசியை ஓட்டிக்கிட்டு இருப்போம். 2 ஏசி இருந்தால் 2 ஏசி போடுவோம். 2 ரூம் 3 ரூம் இருந்தால் ஒவ்வொரு ரூம்லையும் ஏசி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆஃபீஸ்லாம் இருக்குன்னா நார்மலாக 2 ஏசி போட்டுருவாங்கன்னா 4 ஏசி ஆன் பண்ணி விட்டுருவாங்க வெயில் காலத்தில். ஸோ இப்போ நேச்சுரலாக என்ன ஆகும், கன்சப்ஷன் ஜாஸ்தியாகும். ஆமாம், கன்சம்ஷன் ஜாஸ்தியாகும், நம்மளால் அதை பூர்த்தி பண்ண முடியாது, கிரிட் கெப்பாசிட்டிலாம் தாக்கு பிடிக்காது. ஸோ அப்போ நீங்கள் என்ன சொல்லணும், நீங்கள் இதுதான் யதார்த்தமான சயின்டிஃபிக்கான ரெஸ்பான்ஸாக இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் இப்போ தான் பவருக்கு வந்திருக்கீங்க, 2 months முன்னாடி இவ்வளோ பவர் கட் இல்லை. இப்போ திடீர்னு இவ்வளோ பவர் கட் வருதுன்னா உங்களோட ஒன்றுலோ இப்போ சிஸ்டம்லேயே பிரச்சனைனா 2 months முன்னாடியும் இருந்திருக்கும் தான் மக்கள் யோசிப்பாங்கல்ல. மக்கள் அப்படி தான் யோசிப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் கிளியராக புரிய வைக்கணும், இந்த 1 month வெயில் ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க, அதனால இந்த மாதிரியான டிமாண்ட் ரொம்ப அதிகமாகுது. ஸோ அந்த தேவையை பூர்த்தி செய்ய முடியல, அதனால நிறைய பவர் கட்ஸ் வருது. இப்போ அடுத்த மழை பெஞ்சதுன்னா கம்மியாயிடும். இன்னும் ஒரு 1-2 வீக்ஸ்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். மழை பெஞ்சதுன்னா இந்த சிக்கலே இருக்காது. அப்போ பொறுப்பாக இந்த பதிலை சொல்லலாம், அவங்களுக்கும் தெரியும் இதை சொல்லலான்னு. ஆனால் இப்போ டிவிக்கே பொறுத்தளவு எப்படின்னா, அவங்க எல்லாத்தையுமே ஒரு எலெக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு அரசியல் பார்வையிலேருந்து அவங்க பார்க்குறாங்க. அரசியல் ரீதியாக நான் உண்மையை சொன்னேன்னா எனக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குமா, லாபம் நல்லா இருக்குமா, இல்லைன்னா மக்களுக்கு எது பிடிக்குமோ, எதை பேசினா ஒரு சென்சேஷன் ஆகுமோ அதை பேசலாமா. அவங்க உண்மையை சொல்கிறத விட இதுக்கு தான் அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. உண்மையும் மேபி சொல்லுவாங்க, பட் இதுக்கு சொல்லணும். ஏன்னா சென்னை ஃபுல்லாக பவர் கட் இருக்குங்க. வேளச்சேரியில், மேடவாக்கமில், வாஷமன்பேட்டில், திருவொற்றியூரில், நம்ம ஆஃபீஸில், ஆமாம் நம்ம ஆஃபீஸில் கூட அப்பப்போ வருது. ஸோ எல்லா இடத்துலையும் பவர் கட் இருக்கும்போது சில நபர்கள் ஃபியூஸை பிடிங்கிட்டு போகிறதால அந்த பவர் கட் வராது. இப்போ அவங்க சண்டைக்கு வராங்கன்னா அவங்களுக்கு டெய்லி பவர் ஃப்ளக்சுவேஷன் இருக்கு, பவர் கட்ஸ் ரெகுலராக வந்துட்டு இருக்கு. அந்த கடுப்பில் ஒரு 10 நாள் கழிச்சு வெளில வராங்க. இது ஏதோ சில விஷமிகள் அங்கங்கே ஃபியூஸை பிடுங்கினால வராது. ஃபியூஸை பிடுங்கினா ஒரு 4 தெருவில் பவர் கட் வரும். சென்னை முழுக்க பவர் கட் இருக்கே, அப்போ ஆயிரக்கணக்கான பேர் இதே ஃபுல் டைமாக வச்சு வேலை பார்த்துட்டு இருக்காங்களோ, அப்படி பார்த்தாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமே. இது அப்படிலாம் இல்லை. நீங்கள் சென்னை முழுக்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனைக்கு சில விஷயங்கள் மேலே ஃபுல் பழியும் போட்டுற முடியாது. இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை நீங்கள் பேசணும். ஸோ அதுதான் சொல்கிறேன், நான் இது ஒரு பொறுப்பான பதில் கிடையாது.
மக்களுக்கு தெரியணும். உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறாங்கன்னா எக்ஸாக்ட்லி வாட் இஸ் த ப்ராப்ளம் மக்கள் கேட்க விரும்புகிறாங்க. அப்போ நீங்கள் கிளியர் கட்டான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். இந்த பிரச்சனை தான் இருக்குது. ஆனால் இப்போ நான் சொன்ன பதிலை சொன்னால் அது நிறைய பேருக்கு புரியாது, அது இன்னும் அட்ராக்டிவான பதிலாக இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சதி. அமைச்சர் சொல்கிற பதிலுக்கு மறைமுக பொருள் சதி. பேக்ரவுண்ட்லேருந்து ஏதோ வேலை நடக்குது, நம்ம ஆட்சியை சீர்குலைக்கிறதுக்காக சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்கன்ற மறைமுகமான மெசேஜ் தான் அது கன்வே பண்ணுது. அது கேட்கும்போது பொலிட்டிக்கலாக நல்லா ஜாலியாக இருக்கும். அது இன்னும் பரபரப்பான ஒரு பதிலாக இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ பாருங்கள், இன்னும் 2 வாரம் கழிச்சு தான் சரியாக போயிடலாம். இந்த அளவுக்கு இருக்காது. ஆனால் இவங்க கொடுக்குற பதில் வந்து மக்களிடத்துல வந்து எடுபடாது, கோவத்தை ஏற்படுத்தும். ஏன் எடுபடாதுன்னு நான் சொல்கிறேன்னா, இப்போ சில விஷயங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ டாஸ்மார்க்கில் 10 ரூபா அதிகமாக வாங்குறது பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்திடாது. ஆனால் ரேஷன் கடையில் சாப்பாடு இல்லைன்னு வச்சுக்கோங்க, அரிசி வரலன்னு வச்சுக்கோங்க, அது புரட்சியை ஏற்படுத்திடும். ரேஷன் கடையில் அரிசி வரலன்னா பெரிய ஒரு குழப்பத்தை அது ஏற்படுத்திடும். எலக்ட்ரிசிட்டியும் அந்த மாதிரி தான். பவர் ஷார்ட்டேஜ் இருக்குன்னா அது ஏகப்பட்ட குழப்பங்களை ஏற்படுத்தும். நைட் ஆனால் ஏன் மக்களுக்கு அவ்வளோ கோவம் வருது? கடுப்பாய் வீட்டை விட்டு வெளியே போகிறாங்கன்னா அது எப்படி பார்க்குறது? இப்போ நைட் தூங்கிட்டு இருக்கோம், பவர் கட் ஆயிடுச்சு, ஏசி ஆஃப் ஆயிடுச்சு, அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நம்ம அப்படியே வேர்த்து பூத்து எந்திரிக்கிறோம். நம்ம மூடு எப்படி இருக்கும்? டென்ஷன், பயங்கர கடுப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய நேரங்களில் 11-12 மணிக்கு தான் தூங்குவோம். வேலை இவ்வளோ டஃப்பாக இருக்கேன்னு நினச்சி கடுப்பில் தூங்குவாங்க நிறைய பேர். காலைல வேறு சீக்கிரம் எந்திரிக்கணுமேன்ற ப்ரெஷரும் அவங்களுக்கு இருக்கும். நைட்டு இந்த மாதிரி கரண்ட் போச்சுன்னா பயங்கர டென்ஷனாக எந்திரிப்பாங்க. அந்த டென்ஷன்லாம் எந்திரிச்சு அங்கே போகிறது இபி ஆஃபீஸுக்கு. அதே டென்ஷனில் இபி ஆஃபீஸுக்கு போய் சண்டையை போடுறது. அந்த நாளே வீணாக போகணும்னு உங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் ஏதோ ஒன்று பண்ணணும். உங்களுக்கு கோவம் வந்தால் என்ன பண்ணுவோம்? நம்ம கோவத்தை எப்படியோ வெளிப்படுத்தணும்னு நினைப்போம், அங்கே நம்ம போவோம். ஸோ அதனால் கரண்ட் வந்து அது ஒரு அத்தியாவசிய பொருள் இன்னைக்கு. இப்போ வெள்ளம் வந்து வீட்டுக்குள்ளே தண்ணி பூந்துச்சுன்னா சிக்கல். அது நீங்கள் சும்மா வெள்ளத்து மேலே பழிய போட்டு போக முடியாது. நீங்கள் அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கொடுக்கணும். ஏன்னா வீடு இல்லாமல் எல்லாம் வெளில வந்து நிற்பாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க. இப்போ எல்லாம் இதுவும் அதே மாதிரி தான். வீட்டுக்குள்ளே நான் இருக்கணும்னா வெயில் காலத்தில் எனக்கு ஏசி வேணும், ஃபேன் வேணும், ப்ராப்பரான வென்டிலேஷன் வேணும். எனக்கு வீட்டில் சரியாக தூங்க முடியலன்னா நான் வெளில வந்துடுவேன். வெளில வந்தால் உனக்கு நான் பிரச்சனை கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை சரி பண்ணணும். இந்த மாதிரியான விஷயங்களை சரி பண்ணோம்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும். இது உங்கள் தப்பா, திமுக தப்பா, சிஸ்டமோட தப்பா, அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. கரண்ட் இல்லைன்னா ஆட்சியாளருக்கு பிரச்சனை. இது திமுகவுக்கும் பொருந்தும், இங்கேயும் பொருந்தும். எனக்குலாம் ஞாபகம் இருக்கு, நான்லாம் காலேஜ் படிக்கும்போது ஆற்காட்டு வீராசாமி அவர்களை மின்வெட்டு வீராசாமிமாங்க. அப்போ திமுக கவர்மெண்ட் தோத்ததுக்கு வீழ்ந்ததுக்கு இது ஒரு முக்கியமான காரணம் வாங்க. அது போக இது பேசிக்கான விஷயம், மக்கள் பாதிக்கப்படுவாங்க. எலக்ட்ரிசிட்டி ஷார்ட்டேஜ் இருக்குன்னா இண்டஸ்ட்ரீஸ்னால ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆக முடியாது, இண்டஸ்ட்ரீஸ்லாம் வெளியேற ஆரம்பிச்சிடுவாங்க, வேற நிறைய சிக்கல்களும் வரும். ஸோ அதனால் எலக்ட்ரிசிட்டி முக்கியமான அத்தியாவசியமான ஒரு விஷயம். அது இல்லைன்னா உங்கள்கிட்ட விளக்கம்லாம் கேட்க மாட்டாங்க, மக்கள் கோவப்படுவாங்க. பார்க்கலாம். நிறைய விஷயம் நம்மளோட பகிர்ந்துட்டீங்க. நன்றி.